என் அன்பு நண்பர்களே, நீங்க மலை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க எப்போது பொம்மைகளோட மலையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? நீங்க கனவுல பாத்தீங்களா? அப்போ வாங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு உண்மையா நடந்த பொம்மைகளோட மலையை பத்தி ஒரு கதை சொல்ல போறேன். கரம்புரா என்று ஒரு ஊர் இருந்துச்சு. அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப ஏழையானவங்க. அந்த மக்கள் கிட்ட ஒழுங்கா சாப்பிடக்கூட காசே இருக்காது. அப்படி இப்படின்னு அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தாங்க. இதுக்கு ரொம்ப பரிதாபப்பட்டு எல்லாருமே ஒருவருக்கொருவர் பேசிக்கிறதுன்னு செஞ்சாங்க. எத்தனை வருஷங்களா நாமளும் ஏழை வாழ்க்கையை மீட்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பிரயோஜனமும் பார்க்க முடியல. ஆமா ராஜு அண்ணன், நீங்க கண்டிப்பா சரியா சொன்னீங்க. பசங்களும் வளர்ந்துக்கிட்டே வர்றாங்க. இப்போ எங்களோட செலவுகளும் பாருங்களேன் எவ்வளோ ஏறிடுச்சு. நம்ம இருக்கிற நிலைமையில எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை. அடடே, என் பையனோட ஜட்டியே கிழிஞ்சிடுச்சு. இப்போ அவன் கிழிஞ்ச ஜட்டியோட தான் சுத்திட்டு இருக்கான். ஆமா. ஒன்றும் பண்ண முடியாதா? அட இல்ல இல்ல, எனக்கு ஒரு யோசனை வந்துடுச்சு. நான் இது மேல துணியை வச்சு தைக்கிறேன். அட சோபா அக்கா, ராஜு அண்ணன் ஜட்டியை பத்தி சொல்லல. அட சோபா அக்கா, ராஜு அண்ணன் ஜட்டியை பத்தி சொல்லல. பின்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிலைமையில ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ ஏதாவது அதிசயம்தான் நம்மளை காப்பாத்தணும். இல்ல தங்கச்சி, அதிசயம் கூட நம்மளோட கிராமத்து நிலைமைய பார்த்து ஓடி போயிடும். ஏன் பக்கத்து கிராமத்துல இருக்கிற சேட்டுக்கிட்ட உதவி கேட்க கூடாது? ஐயா சாமி வேண்டாம். அந்த சேட்டு 1 நம்பர் ஃப்ராட் மட்டும் இல்லாம பிசினாரையும் கூட. ஒருவேளை அவன் கிட்ட போனா நம்மள ஒன்னும் இல்லாம பண்ணிடுவான். பாரு தங்கச்சி, நம்ம கிட்ட வேற எந்த வழியுமே இல்ல. சொல்ல முடியாது, அங்க போனா ஏதாவது உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கே. ஒரு வாட்டி போய் பார்க்கறதுல தப்பென்ன இருக்கு? வாங்க போய் பார்க்கலாம். ஆனா ஒரு நிபந்தனை மேல மட்டும்தான். நான் ஜெயிச்சா என்ன கொடுப்பீங்க? அட சோபா, நீ சொல்லு ராஜு. ஷோபா கிட்ட சொல்லுங்க, அவங்களுடைய மூளை அங்க பயன்படுத்த வேண்டான்னு. அங்க அமைதியா இருக்க சொல்லுங்க. இப்போ நான் தான் ஜெயிக்க போறேன். சரி, நான் சொல்லி புரிய வைக்கிறேன். எல்லாரும் பக்கத்து ஊர் சேட்டை கலக்கிறதுக்காக தயாராயிட்டாங்க. அடுத்த நாள் ஆனதுமே எல்லாரும் பக்கத்து கிராமத்துக்கு பயணம் செஞ்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க போய் சேர்ந்துட்டாங்க. சேட்டைய உள்ள இருக்காங்களா? யாருப்பா நீங்க எல்லாரும்? நாங்க பக்கத்து ஊர்ல இருந்து வரோம். அப்படி என்ன ஆச்சு உங்க கிராமத்துக்கு? நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கோ? சேட்டையா, எங்க கிட்ட சாப்பிட காசே இல்லை. நீங்க எங்களுக்கு கடன் கொடுக்க முடியுமா? என் தலை மேல இழிச்ச வயன்னு எழுதிருக்கா? இல்ல இல்ல, அப்படி ஒன்னும் எழுதிட்டு இல்ல. நீங்க என்ன எழுத வச்சீங்களா? அடடே, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவனோட மூளை வேலை செய்யாதுன்னு தெரியும்ல, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கலாமே. அட நீங்களே பேசுங்க. அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? ஏன் பொம்பர, உன் மூல என்ன வேலை செய்யலையா? சேட்டையா மன்னிச்சிடுங்க, இவ இப்படிதான் பேசிட்டே இருப்பா. சொல்லுங்கோ, நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்கோ? சேட்டையா, எங்க கிட்ட சுத்தமா காசே இல்ல. கொஞ்சம் நீங்க எங்களுக்கு உதவி பண்ண முடியுமா? நான் என்ன எல்லாம் கிராமங்களை தத்து எடுத்திருக்கேனா? இல்ல இல்ல சேட்டையா, நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க. எங்களுக்கு காசு தான் தேவைப்படுது. எங்க பசங்களும் அவங்களோட தேவைகளும் வளரிட்டே இருக்கு. ஒருவேளை நீங்க கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா எங்க பசங்களோட தேவைகளை கவனிக்கலாம். ஆனா இதுக்கு பதிலா எனக்கு என்ன கிடைக்கும்? எங்க கிட்ட கொடுக்க ஒண்ணுமே இல்ல சேட்டையா. நான் உங்களுக்கு ஏன் காசு கொடுக்கணும்? ஐயா, நிஜமா எங்க கிட்ட அப்படி எதுவுமே இல்ல. நானு ஒரு நிபந்தனை மேலதான் காசு கொடுப்பேன். அதுலயும் நான் தான் ஜெயிக்க போறேன். நீ என்ன முட்டாளா? நீ தான் சொல்லிட்டு இருக்க. சும்மா இரு சோபா. சேட்டையா, நீங்க சொல்லுங்க. அதுவா, நீங்க எல்லாரும் என்னோட தோட்டத்துக்கு வந்து வேலை செய்யணும். ஆனா உங்க தோட்டம் எங்க கிராமத்துல இருந்து தூரமா இருக்குல்ல. ஓ சரி,
அப்படின்னா நீங்க காசும் மறந்துடுங்க. இல்ல இல்ல சேட்டையா, நாங்க வேலை பண்ண வரோம். நாளையில இருந்து வேலை ஆரம்பிப்போம். ரொம்ப நல்லது. எல்லாரும் அவங்க கிராமத்துக்கு கிளம்ப தொடங்கினாங்க. போற வழியில ராஜு ஆரத்தி கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நீங்க அங்க சரின்னு சொல்லிட்டீங்க, ஆனா நம்ம அவ்வளவு தூரம் எப்படி போயிட்டு வருது? நம்ம ஒன்னா போக கூடாது. வீட்டோட ஆணும் பெண்ணும் இந்த வேலையை சமாளிக்கணும். ஒரு நாள் வீட்டோட ஆண், இன்னொரு நாள் வீட்டோட பெண்ணும் தோட்டத்துல வேலை செய்ய சமாளிக்கணும். அடட, உனக்கு ரொம்ப நல்ல மூளை இருக்கு. நிபந்தனையை நீ தான் ஜெயிக்க போற. பாருங்க சகோதரிகளே, வெறும் காலத்துக்கு தான் இந்த நேரம். கெட்ட காலம் வந்தா வரட்டும், நம்ம வெறும் கவனமா வேலை செய்யணும். எல்லாருமே ரொம்ப உயர கொடுத்து சேட்டோட தோட்டத்துல வேலை செஞ்சாங்க. மாச கடைசியில எல்லாரும் சேட்டுக்கிட்ட போனாங்க. சேட்டையா, எங்க காசு கொடுங்க. ஏ முனி, எல்லாருக்கும் காசு கொடு. 100, 150. இது ரொம்ப கம்மியா இருக்கே. அப்படியா? அப்போ என்னோட கஜானா காலி பண்ணி உங்க எல்லாருக்கும் கொடுக்கணுமா? ஆனா சேட்டையா, நீங்க தானே சொன்னீங்க நீங்க எங்களுக்கு உதவி பண்றீங்கன்னு. உங்க எல்லாருக்கும் நான் வேலை போட்டு கொடுத்தேன். இதுக்கு மேல என்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா நீங்க கொடுத்த பேட்டா ரொம்ப கம்மி. வாங்கறதா இருந்தா வாங்கு, இல்லாட்டி இங்கேருந்து போயிடு. அடடடே, பாவம் கிராமத்துக்காரங்களை சேட்டி ஏமாத்திட்டான். அவங்களோட வேலையை விட்டு தூக்கிட்டு அவங்களுக்கு முழுசா காசும் கொடுக்கல. அந்த பக்கத்துல இருந்து ஒரு தேவதை போயிட்டு இருந்தாங்க. அவங்க சேட்டோடையும் கிராமத்துக்காரங்களோடையும் வார்த்தைங்களை கேட்டுட்டாங்க. அதை பார்த்து அந்த தேவதைக்கு ரொம்ப பாவமா தோணுச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற கிராமத்துக்காரங்களை எல்லாரையும் அவங்க பின்தொடங்கி போயிட்டே இருந்தாங்க. அந்த சேட்டு நம்மள நல்லா வேலை வாங்கினாங்க. அட கடவுளே, நம்ம இந்த நிபந்தனையில தோட்டுட்டோமா? ஓஹோஹோஹோ, நம்மள நல்லா ஏமாத்திட்டான். அப்போ அங்க தேவதை வந்தாங்க. உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தேவதையா? ஆமா, நான் தான். நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். நான் உங்க எல்லாருக்கும் உதவி பண்ண வந்திருக்கேன். ஆனா அத நீங்க எப்படி பண்ணுவீங்க? நான் ஒரு தேவதை. என்னால என்ன வேணும்னாலும் பண்ண முடியும். எங்களுக்கு எங்க பசங்க சந்தோஷமா இருக்கிறது தான் வேணும். எங்களுக்கு அவங்க என்ன வேணும்னு கேட்டாங்களோ அது கொடுக்கணும்னு தோணும். எல்லாமே கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஆப்ரகடாப்ரா, கிளி கிளி சூ. என்னது இது? இதுவா? இது அந்த சேட்டோட புதையல். நீங்க எல்லாரும் உங்களுக்குள்ள பிரிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷமா வாழுங்க. அந்த பேராசைப்பட்டவனுக்கு ஏழைகளோட காசை புடுங்கினதுக்கு தண்டனை கிடைச்சிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த கிராமத்து பசங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ நான் இங்க இருந்து கிளம்புறேன். அந்த நாள்ல இருந்து கிராமத்துக்காரங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வரல. ஆனா இன்னொரு பக்கம் சேட்டோட நிலைமை ரொம்ப மோசமா மாறிடுச்சு. அட கடவுளே, என் வாழ்க்கை பூரா சம்பாதிச்ச காசு எங்க போச்சு? நான் நாசமா போயிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த கதையை லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாய். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கார்ட்டூன் ஷோஸ முன்னாடியே பார்க்கிறதுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.